அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு அடுத்த மாதத்தில் இருந்து கூடுதலாக 100% வரி விதிக்க போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதில் முக்கியமான மென்பொருட்களை ஏற்றுமதி செய்ய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் அமெரிக்காவுக்கு சீனா வரியை உயர்த்தியது. அமெரிக்க பொருட்கள் மீது 175% வரி விதித்தார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். அது மட்டுமன்றி சீனாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் அரிய கனிமங்களின் அளவையும் குறைத்தார். இதனால் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் உருவானது. அதன் பிறகு இரு நாடுகள் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளில் வரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. சீனாவுக்கு கூடுதலாக 30% வரியை மட்டும் ட்ரம்ப் விதித்திருந்தார். ஏற்கனவே உள்ள 25% வரியுடன் இந்த கூடுதல் வரி 30%ம் சேர்ந்து மொத்தம் 55% வரி அமலில் இருந்தது. இந்நிலையில் சீனாவும் அமெரிக்காவுக்கான வரியை நிறுத்தி அதற்கு பதிலாக அமெரிக்காவிலிருந்து வாங்கும் விவசாய பொருட்களின் அளவை குறைத்தது. அது மட்டுமல்லாமல் பிற நாடுகளிடமிருந்து விவசாய பொருட்களை வாங்கவும் தொடங்கியது. இதனால் அமெரிக்காவில் சோயாபீன்ஸ் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தான் ட்ரம்ப் தனது ட்ரூத் வலைதளத்தில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதில் இந்த மாத இறுதியில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்கவிருந்தேன். ஆனால் இப்போது அதற்கான தேவையும் எந்தவித காரணமும் இல்லை. சீனாவுக்கு பெரிய அளவில் வரி விதிக்க முடிவு செய்துள்ளேன் என பதிவிட்டுள்ளார். தென்கொரியாவில் வைத்து சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க உள்ளதாக சமீபத்தில் ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் திடீரென அவர் மாற்றி பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் அரிய வகை கனிம வளங்கள் ஏராளமாக உள்ளன. இங்கிருந்துதான் அமெரிக்காவுக்கு அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த அரிய வகை கனிமங்கள் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப வர்த்தகத்தில் சீனா அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை குறைக்க போவதாக நேற்று முன்தினம் அறிவித்திருந்தது. இதனால் கோபமான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜி ஜின்பிங்கை சந்திக்க போவதில்லை என்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இது தற்போது இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் நவம்பர் 1, 2025 முதல் அமெரிக்கா சீனாவின் மீது 100% வரியை விதிக்கும். அவர்கள் தற்போது செலுத்தும் எந்த ஒரு வரிக்கும் மேலாக வரி விதிக்கப்படும் என்றும் அனைத்து விதமான முக்கியமான மென்பொருட்களிலும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நாங்கள் விதிப்போம் என்றும் அதிபர் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான வர்த்தக போர் மீண்டும் தொடங்கியதால் பங்கு சந்தைகள் கடும் சரிவை சந்தித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.